கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் ஈசாக்கு. பிறக்கும் முன்னரே பெயரிடப்பட்டு மிக எதிர்பார்ப்புடன் பல ஆண்டுகள் பெற்றோர் காத்திருந்து பெற்றெடுத்த மகன் ஈசாக்கு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பிறந்த இவர் 35ஆம் அதிகாரத்தின் இறுதியில் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். ஆதியாகமம் 27:1-2 தன் கண் பார்வையை இழந்த போதே தான் மரித்து விடுவோம் என எண்ணி தன் செல்ல மகன் ஏசாவை அழைத்து ஆசீர்வதித்தார். அதனால் அவருடைய குடும்பத்திற்குள் பெரும் குழப்பமே வந்தது. சகோதரர்களுக்குள் சண்டை வந்தது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் அளவுக்கு அவர்களுக்குள் பகை அதிகரித்தது. ஆனால் இவைகளெல்லாம் நிகழ்ந்து பல ஆண்டுகள் ஆகியும் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு பின்னும் ஈசாக்கு உயிரோடு இருந்தார். யாக்கோபு லாபானிடம் இருந்து புறப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து ஈசாக்கை வந்து சந்தித்தார். ஈசாக்கோடு சில ஆண்டுகள் வாழ்ந்தார். பின்னரே ஈசாக்கு இறந்தார். முன்பு பகைத்து பின்பு தன்னுடன் நட்பில் கலந்த தன் அன்பு சகோதரன் ஏசாவை அழைத்து இருவரும் இணைந்து ஈசாக்கை அடக்கம் செய்தார்கள். தான் இருப்பேன் என ரெபேக்காள் நினைத்தார். அவர் இருக்கவில்லை. தான் இப்போதே இறந்து விடுவேன் என ஈசாக்கு நினைத்தார். ஆனால் காலங்களை தாண்டி அவர் வாழ்ந்தார். மரணம் இன்றும் மனிதனால் கணிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. மருத்துவரால் கூட பல மரணங்களை கணிக்க முடியவில்லை. நாம் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் முடிவு செய்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற காலம் வரை நான் இறந்து விடுவேன் என்கிற துக்கத்தோடு, நான் இறந்து விடுவேனோ என்கிற பயத்துடன் வாழாமல், இன்று ஆண்டவர் எனக்கு வாழ வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், என் கடமையை நான் சரியாய் செய்வேன், என் கர்த்தரின் பெயர் புகழடையும்படி என்னுடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிற கடமைகளை முடிக்கும்படி நான் செய்வேன் என்கிற உறுதியுடன், உற்சாகத்துடன், மரணத்தை குறித்த வருத்தங்களின்றி, கவலையின்றி பணி செய்ய ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விட்டுக் கொடுப்போம். ஆமென்.